கிரிப்டோ பிட்காயின் இந்த பிளாக் செயின் எல்லாம் ரன் ஆகுறது யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லை. ஒரு தனிநபரையோ ஒரு கவர்மெண்ட்டுடையோ இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷன்டையோ ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டியோட கண்ட்ரோலில் இல்லை. எல்லாமே டீசென்ட்ரலைஸ், யாராலையும் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதாலையுமே மேனிப்புலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் ஒன்று வரலாம், யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி, யாராலையுமே மேனிப்புலேட் பண்ண முடியாட்டி, ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி கண்ட்ரோல் இல்லாட்டி எப்படி இந்த கிரிப்டோட பிளாக் செயின் டெக்னாலஜி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அதுக்குரிய ஆன்சர் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ரன் ஆகிற விஷயத்தை நான் சிம்பிளாக, இது பயங்கர காம்ப்ளெக்ஸான டாபிக், எவ்வளோக்கு சிம்பிளாக இருக்குமோ அவ்வளோக்கு நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ரன் பண்ணுற இந்த டீசென்ட்ரலைஸ் விஷயம் ரெண்டு பெரிய கேட்டகரியாக பிரிக்கப்படும். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்லி இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஆனால் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கும் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு தான். முதலாவது உருவாக்கப்பட்ட, அதாவது பிட்காயினோட உருவாக்கத்தோட தான் பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாயினிக்கு. அப்படி பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்கக்குள்ள அது எப்படி ரன் ஆகணும்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இன்னைக்குன்னு சொன்னால் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிற டெக்னாலஜியில். உங்களுக்கு சிம்பிளாக பிட்காயினை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும். ஓகே, பிட்காயின் ஒயிட் பேப்பரில் பிட்காயினை சத்தோஷி நகமோட்டோங்கிறவர் 2008 அதை பப்ளிஷ் பண்ணக்குள்ள இது ஒன்று டீசென்ட்ரலைஸ்டான மைனிங் கம்ப்யூட்டர்ஸை வச்சு ரன் ஆகிற ஒரு விஷயமாக தான் அதை உருவாகி இருந்தார். ஸோ பிட்காயின் எப்படி இது உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், பிட்காயின் டிரான்சாக்ஷனுகளை என்ன பண்ணணும்னு சொன்னால், மைனஸுங்கிற ஹை பவர் கம்ப்யூட்டர்ஸ், ஆரம்ப காலத்தில் நார்மல் கம்ப்யூட்டர்ஸே மைனிங் பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட மைனஸால் மட்டும்தான் பிட்காயினை மைன் பண்ணல. நம்ம பாவிக்கிற நார்மல் கம்ப்யூட்டர்ஸால் பெரிய அளவு நெட்வொர்க்கை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ அந்தளவுக்கு மைனிங் டிஃபிகல்ட் ஆகிட்டு. ஸோ அவர் க்ரியேட் பண்ணக்குள்ள அப்படியான கம்ப்யூட்டர்ஸ்கள், ஓகே, மெத்தமெட்டிக்கல் கல்குலேஷன், அதாவது ஒன் வே மெத்தமெட்டிக்கல் கல்குலேஷன், அதாவது அந்த கல்குலேஷனை ஒரு முன்னால் மட்டும்தான் செய்யலாம், பின்னால் ரிவர்ஸுக்கு கொண்டு வரலாம். அப்படியான ஒன் வே மெத்தமெட்டிக்கல் கல்குலேஷனில் கம்ப்யூட்டர் செய்கிறது மூலம் பிட்காயின் நெட்வொர்க்கை வெலிடேட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்கிட்ட ஒரு மைனர் இருக்கு, இப்போ இன்னொரு ஆள்கிட்ட ஒரு மைனர் இருக்குது, இன்னொரு ஆள்கிட்ட ஒரு மைனர் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எந்த மைனர், அவர மைனர், எல்லார மைனருமே என்ன செய்யணும்னா பிட்காயின் அந்த கம்ப்ளெக்ஸ் அந்த கல்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷனை எல்லா மைனருமே சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முதல் இப்போ பிட்காயினில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மொத்தமாக ஒரு கம்பைன் பண்ணி ஒரு பிளாக் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த பிளாக்குக்கு ஒரு ஹேஷ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஹேஷ் தான் அந்த மெத்தமெட்டிக்கல் கல்குலேஷன். அந்த மெத்தமெட்டிக்கல் கல்குலேஷனை தான் எல்லார கம்ப்யூட்டர்ஸும் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும். அப்படி ட்ரை பண்ணக்குள்ள மற்ற கம்ப்யூட்டர்ஸை விட எந்த கம்ப்யூட்டர் முதலாவது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிக்கும்னு சொன்னால் எனக்கு அந்த ரிவார்ட் எனக்கு இதாகும். இப்போ எல்லாரையும் கம்ப்யூட்டரை மைனிங் நெட்வொர்க்குக்கு பாவிங்கன்னு சொன்னால் யாரும் பாவிக்க மாட்டாங்க, பெனிஃபிட் இல்லாமல். அதனால தான் இப்படி இந்த டிரான்சாக்ஷனுக்குரிய இந்த ஹேஷ்களை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர் அந்த ஹேஷை ஜெனரேட் பண்ணும்னு சொன்னால் உங்களுக்கு பிட்காயினை ரிவார்டாக தருவாங்க. ஸோ இப்படி ரிவார்ட்கள் மூலமாக தான் உலகத்துக்கு பிட்காயினே வந்துட்டு இருக்குது. உலகத்துக்கே 21 மில்லியன் பிட்காயின் தான் வாரத்துக்கு இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் பிட்காயின் 50 பிட்காயின், ஒவ்வொரு ஹேஷை கிளியர் பண்ணக்குள்ள 50 பிட்காயின் எந்த கம்ப்யூட்டர் அதை சரியாக செஞ்சுக்கோ அதுக்கு கொடுத்தாங்க 50 பிட்காயின். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ப்ரைஸ் லெஸ் தென் $1. ஓகே, இப்படி 50 கொடுத்துட்டு வந்தால் 21 மில்லியன் ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதனால தான் சத்தோஷி நகமோட்டோ எப்படி செஞ்சுருந்தேன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அப்படி வார ரிவார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைக்கிற வருஷம் குறைஞ்சிட்டு போகிற மாதிரி. இதில் பீரியட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி 4 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். ஓகே, அதுதான் ஹால்விங்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டர் 50 பிட்காயின் ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ஹேஷுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுற இந்த ஹேஷுக்கும், அதாவது மைன் பண்ணுற பிளாக்குக்கும். அதுக்கப்புறம் 25 ஆயினிக்கு, அதுக்கப்புறம் 12.5 ஆயினிக்கு, அப்புறம் 6.12 ஆயினிக்கு, அதுக்கப்புறம் 3.25 இப்போ போயிட்டு இருக்குது. இப்படி இது குறைஞ்சி போகும். ஓகே, இதனால் 21 மில்லியனும் வந்து முடியுது. அதாவது பிட்காயினில் 21 மில்லியனில் 19 மில்லியன் கிட்டத்தட்ட 19.5 வந்துட்டு 20 மில்லியன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற 1 மில்லியன் வரதுக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு மேலே போகும். நம்மளாம் உயிரோடு இருக்கக்குள்ள அது வந்து முடியாது. ஸோ இப்படி தான் இந்த மைனிங்கிற ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிற கான்செப்ட் வேலை செய்யுது. இப்போ பிட்காயின் ஆரம்பிக்கக்குள்ள ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், அதாவது கம்ப்யூட்டர் பவரை வச்சு மைன் பண்ணுற விஷயம். உங்களுக்கு இன்னொரு டவுட் ஒன்று வரலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு கம்ப்யூட்டர் தான் செய்யுது. ஸோ அந்த கம்ப்யூட்டர் உரிய இப்போ எனக்கு இந்த ஹேஷ் இது செய்து எந்த மெடிவேஷன்னா நான் உள்ளுக்கு மேனிப்புலேட் பண்ணி இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷனை ஹேக் பண்ணுறையோ, மேனிப்புலேட் பண்ணுறையோ, கண்ட்ரோல் எடுக்கிறையோ, இல்லாட்டி நான் டேட்டாவை ரிவர்ஸ் பண்ணேன்னு நான் மேனிப்புலேட் பண்ணலாம் தானே. எப்படி இது டீசென்ட்ரலைஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால்
அங்கே தான் லெஜருங்கிற அந்த கன்செப்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்போ எந்த கம்ப்யூட்டர் மைனிங்கில் அந்த இது சரியான சக்ஸஸ்ஃபுல்லான ஹேஷை ஜென்ரேட் பண்ணிட்டுன்னு சொன்னால், அதை ப்ளாக் செயினாக மாற்றுவாங்க. அதாவது ப்ரீவியஸ் ப்ளாக்கு கூட இப்போ எந்த இது கம்ப்யூட்டர் செஞ்ச ப்ளாக்கு அது கூட எட் பண்ணி அந்த ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அதாவது ஃபுல் அந்த டேட்டாவை உலகம் பூரா மைனிங் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் அனுப்பி விட்ருவாங்க ஒரு கொப்பியை. ஸோ இப்போ எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் அந்த கொப்பி இருக்கிறதால ஒரு ஆள் அவர்கிட்ட இருக்கிற கொப்பியை மாற்றினா அது மற்ற கம்ப்யூட்டர் எல்லாத்துல இருக்கிற கொப்பியோட இன்வெலிட் ஆகிடும். அப்போ என்ன செய்யும், அதை மாற்ற முடியாது. அப்படி மாற்றணும்னு நினச்சா உலகம் பூரா இருக்கிற மைனிங் கம்ப்யூட்டர்ஸில் 50% மேலே அவர் கண்ட்ரோல் எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு ட்ரில்லியன்ஸில் எத்தனை ட்ரில்லியன் வரும் தெரியாது, அந்த அளவுக்கு மைனிங் கம்ப்யூட்டிங் பவர்ஸ் உலகம் பூரா பறந்துருக்குது. ஸோ இது ஒரு தனிப்பட்ட நபர் கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னால் அவர் எப்பயோ மாற்றிருப்பாரான. இது தனிப்பட்ட நபர் கண்ட்ரோல் இல்லாமல் உங்களை என்னை மாதிரி சாதாரண கண்ட்ரோல் இருக்கிறதால இந்த டேட்டாவை எல்லார்டையும் இருக்கிற அந்த டேட்டாவை மாற்ற முடியாது. அப்படி ஒரு ஆள் மாற்ற நினைச்சாலும் அது இன்வெலிட் ஆகிடும். அதனால தான் பிட்காயின் வந்து மோர் தென் 16 வருஷமாகுது. இன்னும் ஒரு டிரான்சாக்ஷனை கூட யாராலையுமே ஹேக் பண்ண முடியலை, யாராலையுமே மெனிப்புலேட் பண்ண முடியல, யாராலையுமே ஒன்றுமே செய்ய முடியலை. ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து எல்லா கோயினுமே பார்த்தீங்கன்னு சொன்னால், பிட்காயினுக்கு அடுத்த வந்து நிறைய கோயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிற இதே மைனிங் கன்செப்ட் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு பிட்காயின் மைனிங்குள்ளே நிறைய பேர் வர நிறைய கம்ப்யூட்டர்ஸ் போட்டி போடணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 கம்ப்யூட்டர் தான் போட்டி போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் மைனிங் கம்ப்யூட்டர்ஸ் போட்டி போட்டுருக்கு பிட்காயினை மைன் பண்ணுறதுக்கு. இதனால் யாருக்கிட்ட பெஸ்ட்டான கம்ப்யூட்டர் இருக்கோ அவங்களால தான் பிட்காயினை மைண்ட் பண்ண இயலும். அடுத்தது இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனர்ஜி பயங்கர பெஸ்ட்டான கம்ப்யூட்டர் எடுக்கணுங்கிறதுக்காக லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டு போகிறாங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் பவர்கள் நிலையை கூட்டிகிட்டு போகிறதால எனர்ஜி கடுமையாக வேஸ்ட் ஆகுது. ஓகே, ஆனால் 50%க்கு மேலே பிட்காயின் மைனிங் இது ரெனியூவபிள் எனர்ஜியில் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஸ்டில் எனர்ஜிங்கிறது கூடுதலாக பாவிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது பிட்காயின் மைனிங்க்கு. அதுக்கு ஒரு சொல்யூஷனாக கொண்டு வந்தது தான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்லி. எத்தூரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பிக்கிற காலத்தில் எத்தூரியம் உருவாக்கப்பட்ட காலத்தில் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிற கன்செப்டில் தான் இருந்தீங்க, மைனிங் கன்செப்டில் தான் இருந்தீங்க. அதுக்கு பிறகு எத்தூரியத்தை நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு மாற்றிட்டாங்க. ஓகே, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்னென்னு சொன்னால், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் பெரிய பெரிய எனர்ஜி அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஓகே, அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி, இப்போ எத்தூரியம்னு சொன்னால் எத்தூரியம் அந்த பர்டிகுலர் பிளாக் செயினோட நேட்டிவ் கிரிப்டோ கரன்சியை ஸ்டேக் பண்ணுறது மூலமாக நீங்கள் அந்த நெட்வொர்க்கை வெலிடேட் பண்ணுவீங்க. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ எத்தூரியம் நெட்வொர்க்கை ஒவ்வொரு நெட்வொர்க் வெலிடேட் பண்ணுறது ஒவ்வொரு குறிப்பிட்ட ரிக்குவயர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை விட கூடுதலாக நீங்கள் ஸ்டேக் பண்ணணும். உதாரணத்துக்கு எத்தூரியத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், 50 எத்தூரியத்தை நீங்கள் வச்சா தான் நீங்கள் ஒரு ஸ்டேக்கர் ஆகலாம்னு சொன்னால், உங்கள்ட்ட 50 எத்தூரியம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மெயினாக 50 எத்தூரியத்தை நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், இன்னொரு ஆள் என்ன செய்கிறோம் 100 எத்தூரியத்தை அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், இன்னொரு ஆள் 1000 எத்தூரியத்தை உள்ளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ இதில் டிரான்சாக்ஷனை வெலிடேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்படி எல்லாருமே இப்போ நான் கொடுத்த 50, இன்னொரு கொடுத்த 100, இன்னொரு கொடுத்த 1000 எல்லாமே ஒரு பூலுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு கொயினை ரெண்டமாக பிக் பண்ணி அந்த கொயினுக்குரிய ஒரு ஆளை வச்சு இந்த நெட்வொர்க்கை வெலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் அப்படி ரெண்டமாக பிக் பண்ணுறதுல எந்த காயின் பிக் ஆகும்னு சொன்னால் அந்த டிரான்சாக்ஷனுக்குரிய அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எனக்கு வரும். அப்படி ரெண்டுமா பிக் பண்ணுற இன்னொரு ஆள்ற காயின் பிக் ஆகும்னு சொன்னால் அவருக்கு போகும். ஸோ இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பயங்கரமான கம்ப்யூட்டர் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம எவ்வளோக்கு கூடுதலாக அந்த பர்டிகுலர் காயினை நம்ம ஸ்டேக் பண்ணோமோ அவ்வளோக்கு ப்ராபபிலிட்டி, அதாவது நம்மளுக்கு அந்த இது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கிடைக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி அதிகரிக்கும். உதாரணத்துக்கு ஒரு 1000 ஒரு பொருள் இருக்கிறது இல்லை, எந்த பொருள் ஒன்றுன்னு சொன்னால் அது பிக் பண்ணுறதுக்குரிய ப்ராபபிலிட்டி கடும் குறைய, அதாவது அதோட வாய்ப்போட தமிழ் நேம் எனக்கு மறந்துட்டு. அதே சமயம் அந்த 1000 இருக்கிற அந்த ஒரு பொருளுக்குள்ளே எந்த பொருள் ஒரு 500 இருக்குன்னு சொன்னால் இப்போ ரெண்டு லவுண்டு. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்குள்ளே எந்த பொருள் பிக் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு கூட. அதனால தான் எவ்வளோ கூடுதலாக நீங்கள் ஸ்டேக் பண்ணீங்களோ அவ்வளோ கூடுதலாக உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ இது 2 மட்டும் இல்லை மெத்தட், இதை தாண்டி வர மெத்தடெல்லாம் உள்ளுக்கு வந்துருக்குது. ஓகே, ஆனால் இது 2 தான் மெயினாக உருவாக்கப்பட்டது. சில ஆட்கள் சொல்லுவாங்க ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தான் பெஸ்ட்டு, அதெல்லாம் இது டீசென்ட்ரலைசேஷன்லாம் கூடுதலாக இருக்குது இதுன்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் தான் பெஸ்ட்டு, அதெல்லாம் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கதைப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் கிரிப்டோவில் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயம்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அல்லாட்டா இல்லை. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் என்ன நடக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால அதனால தான் ஜஸ்ட் நாலேஜ். இதெல்லாம் நீங்கள் தெரியுதெல்லாம் நீங்கள் பப்ளிக்காக வெளியில் பார்க்கலாம், அதனால இல்லை, இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த சொன்ன விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பிடிக்குமா, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் வார கிரிப்டோ கரன்சி பிடிக்குமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது HBU கிரிப்ட் கன்சல்டன்சியால் நாங்கள் நிறைய கோச்சிங் ப்ரோக்ராமை நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு பிட்காயின் கிரிப்டோ சம்மந்தமாக நிறைய ஏர்ன் பண்ண சொல்லி ஆசை இருக்குன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வரும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமில் எங்கே எடுக்கிறங்கிற மேலே டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். பாய்.